எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே இயற்கையோடு இணைந்த பண்டிகைகள், திருவிழாக்கள் இவைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். இதிலே ஏதேனும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கிறதா? சூப்பர்ஸ்டிஷன் என்றால் என்ன? மூட நம்பிக்கை. அதாவது நடக்குமோ நடக்காதோ ஏதோ ஒரு நம்பிக்கையின்பால் செயல்படுவது. அப்படியெல்லாம் அல்ல. எல்லாவற்றிற்கும் பின்பு ஒரு லாஜிக் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் விதிகளை அறிந்து நம் முன்னோர் சொல்லிய விஷயத்தின் அடிப்படையில சில இருக்கிறது. அதிலே சற்று மெருகேற்றுவதற்கு, எப்படி மாட்டுப் பொங்கல் அப்போது சாதாரண மாடு அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மாட்டிற்கு ஒரு கொம்பிலே வர்ணம் பூசி அதுல 2 பலூன் கட்டிவிட்டால் குழந்தைகளுக்கு அந்த அட்ராக்ஷன். மாட்டுப் பொங்கல் என்றால் மாடை மதிக்க வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் செய்கின்றோம். உள் அர்த்தம் என்ன? மாடு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மாடு இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையின் அது ஒரு அங்கமாகவே இருக்கிறது. மாடின்றி மனிதன் அமைய முடியாது. மாடு உழவு பணியில இருக்கிறது. மாட்டினுடைய அனைத்தும் பயன்படுகிறது. மாட்டினுடைய சாணத்திலிருந்து அற்புதமான இன்று அதுல கோபர் கேஸ் என்று அடுத்தது. ஆனால் பல விஷயங்களுக்கு அது எருவாக பயன்படுகிறது. நம்முடைய உணவிற்கு, பயிருக்கு அது மிக முக்கியம். ஆகினால் அதை கொண்டாடும் போது எப்படி ஒரு அலங்காரம் செய்கிறோமோ அது போன்ற சில நாட்களுக்கு சில அலங்காரங்கள் வந்து விடுகிறது. அதை தவிர்க்க கூடாது, தவிர்க்கவும் முடியாது. ஆகையினால் அந்த லாஜிக் என்ன இருக்கிறதோ, எந்த கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த கட்டமைப்பின் பின்னால் தான் ஒரு விஷயம் கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு அமைப்பு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வரம். இதுவரை மகர ராசி என்பர்கள் பல கஷ்டத்தை கடந்து வந்திருப்பீர்கள். இந்த ஒரு சிறிய தந்திரத்தை பயன்படுத்தும் போது, இந்த நாளிலே அதை துவங்கும் போது வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் இந்த நாள் இந்த நேரம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது என்ன என்று பார்ப்போம். அது மட்டுமில்லாமல் ஏன் அதை கொண்டாடுகின்றோம், அதற்கான சிறப்பு என்ன, நவீன வாழ்க்கை முறையில உண்மையிலே அது பொருந்தக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய அமைப்பை தருமா, நமக்கு குபேர யோகத்தை தந்து விடுமா, எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போதும் அதை செயல்படுத்த அதற்காக பொறுமையாய் காத்திருந்து திட்டமிட்டால் முடியும் என்பதற்கு எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையில பிரபஞ்சத்தின் சக்திகளோடு இணைந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய பதிவுதான் இது. எனது அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவில யாராக இருந்தாலும் பகிரும் போது அவர்களுக்கும் வாழ்க்கையிலே குபேர யோகம் எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகளை தரக்கூடிய நாளில் சிறப்பு எப்படி பெறுவது என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். எனது அன்பு நேயர்களே, நாம் இப்போது பராபவ வருடத்தின் துவக்கத்திலே இருக்கிறோம். இந்த பராபவம் வருடம் துவங்கியது 14 ஏப்ரல் 2026 அன்று. அன்று 0 டிகிரி ஏரிஸ், அதாவது மேஷத்திலே 0 டிகிரி புள்ளியிலே சூரியன் அடியெடுத்து வைத்து சூரியன் உச்ச பலனை தருகிறார். இந்த உச்ச பலன் என்றால் என்ன என்பதற்கு எளிதிலே அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது இந்த உச்சம் பெறக்கூடிய மாதத்திலே உஷ்ணம் அதிகரிக்குமா, அதிகமாக இருக்கும். அதனுடைய ஆற்றலை நாம் அனுபவிக்க முடியும். அப்படித்தான் சனி பகவான் உச்சம் பெற்றால் சனியினுடைய தாக்கம், ஆற்றல் அதிகமாக இருக்கும். அது ஒரு இடம். இதெல்லாம் நாம் உணர முடிந்தது சூரியனை உணர்ந்து விடுகிறோம். அதே போல் சந்திரனையும் உணர முடியும் உங்களால். மற்ற கிரகங்களை வேறு வேறு ஆக்க சக்திகளின் மூலமாக, கதிரியக்க சக்திகளின் மூலமாக நாம் உடலிலே அதனுடைய தாக்கத்தை செலுத்துகிறது. அதனால்தான் உச்சம் என்றால் உச்ச பலன், அதனுடைய மேக்சிமம் எனர்ஜி சூரியன். அது எங்க இருக்கும்போது? மேஷத்திலே இருக்கும்போது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் சந்திரன் ஒரு உச்ச நிலைக்கு வரும். சூரியன் வருடத்திற்கு ஒரு முறை. அது ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கும்போது உச்சம். இப்போது இந்த பராபவ வருடத்தில ஏப்ரல் 19, 20 இந்த 2 நாட்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சூரியனும் உச்சம், சந்திரனும் உச்சம். தாய் என்று போற்றப்படக்கூடிய, தந்தைக்கு நிகர் தாய்க்கு நிகர் என்று போற்றப்படக்கூடிய 2 கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே இது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது நிச்சயம் சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் இருக்கிறது என்றால் அமாவாசைக்கு அடுத்த நாட்களாக அமைகிறது. இது அமாவாசை தாண்டி 3ஆம் நாள் திருதியை. ஆகையினால் அக்ஷய திருதியை. அதை பற்றித்தான் இந்த பதிவு. இந்த அக்ஷய திருதியை என்று நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்க துவங்கினால்
அது தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். அக்ஷய என்றால் குறையாத, அல்ல அல்ல குறையாத என்று அர்த்தம். ஆகையினால் இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில எதுவுமே அல்ல அல்ல குறையாத விஷயமாக இருக்கும். எப்படி தொடர்ந்து இந்த சூரிய சந்திரர்கள் இயங்கிக் கொண்டே இருந்து அவருடைய ஆற்றலை தந்து கொண்டே இருப்பார்களோ, மனித வாழ்க்கைக்குத்தான் ஒரு லைஃப் டைம் என்று இருக்கிறது. ஆனால் இவற்றிற்கு லைஃப் டைம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று நம் லைஃப் டைமிலே பார்க்க முடியாது. ஆகையினால் அந்த ஆற்றல் தொடர்ந்து இருந்து கொண்டே அல்ல அல்ல குறையாமல் தந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில்தான் விஷ்ணுவினுடைய அந்த பரசுராம அவதாரம், அதாவது 6வது அவதாரமானது உதித்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பூமிக்கு கங்கை நதி வந்ததும் இந்த நாளில்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட பாண்டவர்களுக்கு அல்ல அல்ல குறையாத உணவை தரக்கூடிய அக்ஷய பாத்திரமும் இந்த நாளில்தான் வந்தது. ஆக இப்படி ஒரு நாளுக்கான மகத்துவத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் பல கோயில்களிலே சிறப்பு விழாக்கள் இந்த நாளிலே நடக்கும். இந்த நாளிலே இன்று பிரபலமாக சொல்லப்படக்கூடியது என்னவென்றால், தங்கம் வாங்கினால் அது தொடர்ந்து பெருகும் என்று. தங்கம் வாங்கக்கூடிய முறைகளிலே நீங்கள் இப்போது நகைகள் ஆபரணங்களாக வாங்குவதை விட சிறுக சிறுக தங்கத்தை சேர்க்கக்கூடிய வழிகள் ஆன்லைனிலே பல இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப 100 ரூபாயிலிருந்து எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தங்கத்தை வாங்கி குவித்துக் கொள்ளக்கூடிய அற்புதம் இருக்கிறது. நான் சாதாரணமாக பதிவுகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுவது அல்ல. அதை பரிசார்த்த முறையிலே நானே சில நேரங்களிலே பரீட்சித்து பார்த்திருக்கின்றேன். இதே போன்ற ஒரு பதிவை இதற்கு முன்பு நான் தந்தபோது, அப்போது துவங்கி ஜிபேவில இருக்கக்கூடிய அந்த கோல்டு லாக்கரில தினம்தோறும் 1000 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலத்துல நான் செலவழித்த தொகை என்னவோ ஒரு 7-8 லட்சம். ஆனால் இன்று அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய பலன் 2 மடங்கிற்கும் மேல், கிட்டத்தட்ட ஒரு 18-19 லட்சம் ரூபாய் வரை அதிலே தங்கத்தினுடைய விலை உயர்ந்ததனால் இருக்கிறது. அக்ஷய திருதியை நாளிலே துவங்கியது. அது விற்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் தங்கத்தினுடைய விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. அது அப்படியே இருக்கும். ஆனால் என்று வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இப்படி அல்லாமல் மாதத்திற்கு எது செய்ய முடியுமோ, அது தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று வாங்கலாம். அது வாங்க துவங்கக்கூடிய நாளாக சிறு துளி பெருவெள்ளம் என்று இந்த நாளிலே துவங்குவது. எந்த நாளிலே, அது எப்போது, அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஏப்ரல் 19, 2026 10:49 AM. அந்த 10:49 AM முதல் 12:20 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த பூஜைக்கான, அதாவது இந்த பூஜை என்றால் இது தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, அந்த நாளில எந்த நேரம் வேண்டுமானாலும் வாங்கலாம். ஏனென்றால் அக்ஷய திருதியை துவங்கக்கூடிய நேரம் 10:49 AM காலை முதல், ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் 10:45 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மறுநாள் ஏப்ரல் 20 காலை அதிகாலை 7:27 7:30 மணியிலே முடிவடைகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வாங்கலாம். காரணம், இன்னும் மேலும் ஒரு சிறப்பை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே அபுஜ் முகூர்த்தம் என்று ஒன்று வருகிறது. அதாவது இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இதற்கு எந்த விதமான பஞ்சாங்கத்திலே நல்ல நேரமா, கெட்ட நேரமா, ராகு காலமா, யமகண்டமா இதையெல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு மங்கள காரியங்கள் செய்ய வேண்டும் என்றாலும், திருமணம், புதிய வீடிற்கு குடிபோகுவது, வாகனங்களை வாங்குவது அல்லது நல்ல விஷயங்களை செய்வது, இது இந்த நாளிலே இந்த நேரத்திற்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இதை சித்த முகூர்த்தம் என்றும் சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து கொள்வதற்கான முகூர்த்தம். இந்த நாளில எந்த நேரமும் சிறந்த நேரமாகத்தான் அமையும். ஆகையினால் இந்த நேரம் என்பது அக்ஷய திருதியை நேரம் என்பது 10:49 AM ஏப்ரல் 19, 2026 துவங்கி ஏப்ரல் 20 அதிகாலை 7:30 மணி வரை இருக்கிறது. ஆகையினால் தொடர் செழிப்பு, எட்டர்னல் ப்ராஸ்பரிட்டி தரக்கூடியதாக இது அமையக்கூடிய அமைப்பு. அக்ஷய திருதியை, அபுஜ் முகூர்த்தம் இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதோடு மட்டுமல்லாமல் சிறுதுளி பெருவெள்ளம் என்று சிறிது சிறிதாக சேர்த்து ஒரு குபேர சம்பத்து வரை நெருங்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது.
ஆகையினால் இந்த நாளிலே மங்கள பொருட்கள் எதுவானாலும் சேர்த்து வையுங்கள். அதிலே தங்கம் ஏன் சொல்லப்படுகிறது என்றால், தொடர்ந்து விலையேற்றம், அது இல்லாமல் தங்கம் அவ்வளவு எளிதாக எப்படியோ கெட்டு போய் விடாது. மற்ற பொருட்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில எக்ஸ்பைரி டேட் இருக்கும். தங்கம், வெள்ளிக்கு அப்படி அல்ல. வெள்ளி கூட கருத்து போகும், விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தங்கத்தின் மதிப்பு என்ன? அதனால்தான் தங்கத்திற்கு தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறது. ஆகையினால் மகரம் தங்கமென உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த நாளிலே சிறுக சேர்க்க துவங்குவீர். நிச்சயம் துவங்கி பாருங்கள். ஜிபேவிலும் இருக்கிறது, பேடிஎம்மிலும் இருக்கிறது, அல்லது உங்கள் பக்கத்திலே ஏதேனும் நகைக்கடை என்று சென்றால் அங்க 1000 ரூபாய்க்கெல்லாம் நகை தரமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு மாதம் முழுக்க இல்லத்திலே சேர்த்து வைத்து இந்த நாளிலே சேர்க்க பணத்தை சேமிக்க துவங்கி எப்போது 1 கிராம் வாங்க முடியும், 24 கேரட் காயின்ஸ் வாங்க முடியுமோ அப்போது வாங்கி பாருங்கள். ஒரு 3-4 வருடத்திலே நிச்சயமாக நீங்கள் நினைக்க முடியாத ஒரு செல்வம் கையிலே இருக்கும். எனது அன்பு நேயர்களே, இதுதான் குபேர யோகம். பொறுமையாக சேர்க்கக்கூடிய அமைப்பு. திடீரென்று ஏதோ ஒன்று வானத்தை பொதித்து விழுந்து விடுமா என்று யோசிப்பது, அது விழும். அது சில நேரத்தில் சில பேருக்கு லாட்டரி அடிக்கலாம், அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனால் இது எல்லோராலும் செய்ய முடிந்த ஒரு விஷயம். சிறுக சேர்க்க துவங்குவீர், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர். அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். பதிவை லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். இந்த அக்ஷய திருதியை ஒரு சேமிப்போடு துவங்குங்கள். வெற்றி உங்களுக்கு. நன்றி.